அதே கடுப்படியில் அக்கா ரேஷன் கோதுமையை எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். அக்காவுக்கு புடைக்க தெரியாது, அதனால் நம்ம எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலான்னு பாருங்கள். இது வந்து 5 கிலோ கோதுமை ரேஷனில் வாங்கினது தான். குப்பை தூசி இந்த ஒரு மாதிரி மேலே வந்து தோல் தோலாக இருக்கும், ஓடு மாதிரி எல்லாமே இருக்க தான் செய்யும். இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ காலியாக ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இது 5 கிலோ கோதுமை. இதை வந்து 4 தடவை 5 தடவையாக க்ளீன் பண்ணணும். 4-5 தடவை க்ளீன் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதிகமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 4 தடவையாக வச்சு போடணும். 5 கிலோ கோதுமை இது போதும், அவ்வளோதான். இது அக்கா அப்படியே தண்ணியில் இப்போ என்ன பண்ணணும், குழாய்க்கு அடியில் வச்சுட்டு நல்லா இப்படி கையை போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு வடிகட்டிடணும். ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை கழுவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாருங்கள், இதுக்கு மேலே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இந்த வருதா, இதெல்லாம் குப்பை. இந்த பாருங்கள், இப்படி வடிகட்டிடலாம். குப்பையெல்லாம் போயிருந்தா குப்பை, அந்த ஓடு கோதுமை, அந்த தோல், அப்புறம் லைட்டாக ஏதாவது பூச்சி வண்டு இருந்தாலும் போயிடும். அக்கா வாங்கியே 1 வீக் ஆச்சு, எனக்கு டைமே இல்லை. ஆனால் அக்காவுக்கு புடைக்க தெரியாது, எங்கள் அம்மா தான் நல்லா புடைப்பாங்க. அது கற்றுக்கவும் இல்லை அக்கா, அதனால் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்களும் கோதுமை வாங்கிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது இல்லாமல் நம்மளுக்கு சுத்தமாகவும் ஆயிரும். ரேஷன் கடையில் காலெல்லாம் அது பாட்டுக்கு கீழே கொட்டி கிடக்கும், அப்புறம் அள்ளி போடுவாங்க என்ன. அதனால் நம்ம வந்து இது க்ளீனாகவும் நம்மளுக்கு சுத்தமாகவும் கிடச்சிரும். அப்புறம் கழுவி நம்ம வந்து இது பண்ணுறதுனால, கழுவி அரைக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா மாவும் சப்பாத்தி பச்சைமாவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது 3வது தடவை அக்கா கழுவுறேன்னா இது போதும். இது 3 டைம் கழுவும் போது இங்கே பாருங்கள், அந்த இது அழுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி தெளிவாக வந்துருச்சு. 3 தடவை கழுவுனா போதும், அவ்வளோதான். நல்லா வடிகட்டிட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தட்டை போட்டு உடனே இதை அப்படியே நீங்கள் ஊரெல்லாம் விட்டுறக்கூடாது, அப்படி உடனே நம்ம தட்டு போட்டு வடிகட்டிடணும். இப்போ அலசி முடித்தோன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும், இப்படி தட்டு போட்டு வடிகட்டிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட் விட்டாலே போதும். 10 மினிட்டில் எல்லா தண்ணியும் வடிஞ்சிடும். 10 மினிட் 15 மினிட் விடுங்க, இப்போ வடிஞ்சு முடியுது பாருங்கள், எல்லா தண்ணியும் வடிஞ்சிடும். வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். அப்படி எல்லாத்தையுமே அலசி மொத்தமாக அலசிக்கலாம். அக்கா இப்போது கொஞ்சமாக போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. இந்த சட்டியில் ஒரு அரைவாசி போடுங்க, போட்டு அப்போ மொத்தமாக 2 தடவையாக கூட அலசிடலாம். நல்லா கழுவி ஊற்றிட்டு உடனே வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ 15 மினிட் கூட ஆகலை, ஒரு 10 மினிட் 12 மினிட் தான் ஆயிருக்கு. ஒரு சொட்டு கூட விடலை, எல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே கீழே எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நம்ம புடச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ரொம்ப ஈஸியாக இப்படி க்ளீன் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போவே தண்ணி ஒன்று கூட இல்லை வையாப்பா. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் கொண்டு கொட்டலாம். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம 5 கிலோ கோதுமையும் நல்லா கழுவி இங்கே பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டிட்டோம் ஒரே நிமிஷத்தில். நீங்கள் அப்படி தண்ணி ஊற்றி அப்படி கொஞ்சம் நேரம் விட்டுறக்கூடாது, ஊறக்கூடாது. கோதுமை உடனே கழுவி உடனே வடிகட்டிடணும். ஒவ்வொரு கிலோவாக கழுவுங்க. அக்கா ஒரு 1,5 கிலோவாக கழுவியிருப்பேன். 3-4 தடவை கழுவினா போதும் 5 கிலோ கோதுமை. இங்கே பாருங்கள், 5 கிலோ கோதுமை இது. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது அப்படியே என்ன பண்ணணும், நல்லா 2 பிளேட்டாக ஆக்குங்க. இது வந்து அக்கா பெரிய தாம்பலம் தான், இந்த பாருங்கள் பெரிய தாம்பலம். இதை வந்து 2 பிளேட்டாக மாற்றிடலாம். 2 பிளேட் 3 பிளேட்டாக மாற்றி அப்படியே வெயிலில் கொண்டு வச்சிடணும். ஒரு 1 டேக்கில், இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 1 டேக்கில் கண்டிப்பாக காஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம வாயில் எடுத்து போட்டிங்கன்னா கடுக்குன்னு சவுண்டு கேட்கும், நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அக்கா இதை ஒரு 2-3 பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பெரிய தாம்பலமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 தாம்பலத்தில் மாற்றினீங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நியூஸ் பேப்பர் மொட்டை மாடியில் நல்லா பெருக்கிட்டு நம்ம நியூஸ் பேப்பர் போட்டிங்கன்னா நல்லா 1 டேயில் முடக்குன்னு காஞ்சிரும். இந்த பாருங்கள் அக்கா 3 பிளேட்டு பெரிய பிளேட்டுக்கு தான் மாற்றி வச்சுருக்கிறேன். இது நியூஸ் பேப்பர்லேயே அப்படியே கொண்டு கூட போட்டுருவேன். மாடி நம்ம எப்போ ஏறுறோனோ அப்போ எடுத்துகிட்டு போவேன். அது வரைக்கும் பால்கனிலே வெயிலில் கொஞ்சம் வச்சு எடுத்துருவேன். இப்போ வெயிலில் கொண்டு வச்சிடுறேன் அக்கா. வெயில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், வெயிலுங்கிறனால நல்லா கேமராவில் விழலை. இது வந்து பால்கனியில் வெயில் அடிக்குது. இப்போ இன்னொரு தட்டும் வச்சுட்டேன். இப்போதைக்கு பால்கனியில் வச்சுருக்கிறேன். ஈவினிங் வந்து அக்கா துணி எடுத்து நம்ம மாடிக்கு போய் காய போடும்போது மேலே ஏறிட்டு போய் நல்லா ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு பேப்பரில் நியூஸ் பேப்பரில் போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்தோம்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம தட்டிலே வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம காய வச்சு எடுக்கணும் அப்படின்னா காலையில் ஒரு 11 o'clock கழுவி மேலே கொண்டு மாடியில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நியூஸ் பேப்பர் விரித்து. புறா இல்லைன்னா போடுங்க, புறாவே நம்மளுக்கு 1/2 kg 1 kg சாப்பிட்டு போயிடுது, அது வேறு விஷயம். அதனால தான் பால்கனியில் வச்சுருக்கிறேன். நியூஸ் பேப்பரில் போட்டு இப்போ எடுத்துட்டிங்கன்னா மொறு நல்லா கடக்குன்னு காஞ்சிரும். வாயில் போட்டு பாருங்கள், கடக்குன்னு இருந்துச்சுன்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.
அவ்வளோதான். இதை ரொம்ப ஈஸியாக ரேஷன் கடை கோதுமை எப்படி க்ளீன் பண்ணலான்னு அக்கா சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஈஸி. தேங்க்யூ.